ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பராக ரொம்ப டேஸ்டான லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த லட்டை நம்ம செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டை செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சிடலாம். இப்போ 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே கடைசி வரைக்கும் அளவுகளை அளந்துக்கோங்க. அப்போ தான் லட்டு வந்து நல்லா பதமாக கரெக்டாக வரும். இப்போ 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கடலைப்பருப்பை கழுவிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்தலை. இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய் எதுவும் சேர்த்திட வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஆயிலே சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டையாக வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக சேர்த்திடாதீங்க. கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி தட்டையாக்கி நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ இதை மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையிற மாதிரி இருக்கும். சில இது உங்களுக்கு சாஃப்டாக கூட இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி மணலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. எந்த தண்ணியும் சேர்த்தாமல் இந்த மாதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் நம்ம எந்த அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கணும். நம்ம சர்க்கரை எடுத்த அளவில் பாதி அளவு தண்ணியை எடுத்து நம்ம இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். அதே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதில் பாதி கப் அளவுக்கு தண்ணியை உள்ளே சேர்த்து நம்ம பாகு ரெடி பண்ணுறோம். அளவுகளை கரெக்டாக கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். இப்போ கலருக்காக நம்ம இந்த கேசரி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு கலர் பவுடர் நம்ம கடைகளில் ஈஸியாகவே கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஏலக்காய் தனி பவுடராக வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க ஏலக்காயோட சீடை எடுத்து அதை நல்லா தட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா நமக்கு கரைஞ்சி வந்துடுச்சு. நமக்கு பாகுபதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி வருதான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரெடியானதுக்கப்புறம் நாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கலக்கும் போதே உங்களுக்கு வந்து வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிரும். நாம் லட்டை வந்து மாவாக ரெடி பண்ணி பூந்தியாக மாற்றி செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரி பொரித்து மிக்சியில் அரைச்சி எடுத்தோம்னா வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிரும். இப்போ நமக்கு கலந்ததுக்கப்புறமே கொஞ்சம் இந்த சர்க்கரை பாகு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆகிற வரைக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் அந்த நெய்யையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதே மாதிரி சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும்போதே பிடிக்கணும்னு இல்லை. ஆனால் இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் இதே பதத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் கூட லட்டு மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான லட்டு தயாராகிருச்சு. பார்க்குறதுக்கே உங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி லட்டு இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.